எப்படி இருந்த ஸ்கின்னை இப்படி மாற்றி வச்சிருக்கேன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கார்ஜியஸ், நான் உங்கள் ஜெனிஷா அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, இப்போ நிறைய வந்துடுச்சு. அண்ட் இப்போ நான் வந்து இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு வந்து லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்ண மிஸ்டேக் வந்து டபுள் கிளென்சிங் பண்ணாதது. இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஆர் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவேன். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணால் பத்தாது, அது கூட சேர்த்து ஒரு கிளென்சிங் பாம் ஆர் கிளென்சிங் ஆயில் ஆர் ஜஸ்ட் ஒரு கோகோனட் ஆயில் மட்டும் வச்சுட்டு ஒரு 2 minutes மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாதான் நம்ம மேக்கப் வந்து 100% போகும். ஆனால் நான் அப்படி பண்ணாமல் சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு தூங்கிட்டதுனால நிறைய பாக்டீரியா வந்து நிறைய பிம்பிளாக வந்துடுச்சு. ஸோ யாருமே இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நான் என்ன கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணுறேன்னா டீகன்ஸ்ட்ரக்டரோட சூதிங் கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துது. அண்ட் நான் நெக்ஸ்ட் பண்ண மிஸ்டேக் வந்து ஓவர் ஷேவிங். நிறைய ஷேவ் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு இங்கே ஹேர் இருக்காது, பட் இருந்தாலும் வந்து ஒரு க்ளோக்காக ஷேவ் பண்ணுவேன், தட்ஸ் ஓகே. ஆனால் வந்து அது இன்னும் நல்லா ஜாஸ்தியாக பண்ணி 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 அது வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு ஸ்கின். ஸோ அதனால நிறைய பிம்பிள்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்கும் யாரும் பண்ணாதீங்க. ஒருவேளை ஃபேஸ் ஷேவ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஃபேஷியல் ஹேர்லாம் லைட்டாக எடுத்துட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல திக் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. அந்த டைமில் எந்த ஸ்கின் ஆக்டிவ்ஸும் யூஸ் பண்ண வேணாம், எந்த விதமான சீரம்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டாலே போதும். அண்ட் நான் தேர்ட் பண்ண மிஸ்டேக் என்னென்னா மேக்கப் ப்ரஷஸ்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் விட்டுடுறது. ப்ராடக்ட் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ரஷ்ஷை அப்படியே வச்சுருவேன். அது ஏன் தான் நான் பண்ணேன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் அது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணலாம், ஒரு தடவை ப்ராடக்ட் போட்டுட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து திருப்பி அந்த ப்ராடக்ட்க்கும் நல்லது, உங்கள் ப்ரஷ்ஷுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ யாருமே வந்து டர்ட்டி ப்ரஷஸ் யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ண ப்ரஷஸே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் பண்ண மிஸ்டேக்ஸ். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து காமன் மிஸ்டேக்ஸ். அது எல்லாமே வந்து ஆக்னி அண்ட் ஸ்மால் பம்ப்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணக்கூடியது. நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது நல்லா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ஸ்கின்க்கு கெட்டது. ஏன்னா அதில் நிறைய ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும், நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், ஒரு பர்ஃப்யூம் நம்ம டைரெக்டாக ஸ்கின்ல எடுத்து அடிக்க மாட்டோம், நம்ம பாடிக்கு போடுவோம், ஆனால் ஃபேஸில் அடிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து பர்ஃப்யூம்ஸ் எதுலேயுமே இருக்காத மாதிரி பாருங்கள். ஓகே, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பர்ஃப்யூம் இஸ் ஓகே, ஆனால் நிறைய இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்றபடியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆயிலி ஸ்கின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நிறைய க்ரீமி மாய்ஸ்சரைசர், நல்லா செரமைட்ஸ் இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. அப்படி பண்ணால் நம்ம போர்ஸ்லாம் இன்னும் என்லார்ஜ்ட் ஆகிடும், பிம்பிள்ஸ் நிறைய வரும் அண்ட் ஆயிலும் இன்னும் ஜாஸ்தியாகவே செக்ரேட் ஆகிடும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஏதாவது நல்லா லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். செபாமெட்டோட கிளியர் ஜெல் கரெக்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் டைப்க்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டிக்கியாக இருக்காது, எனக்கு மாய்ஸ்சரைசரே பிடிக்காது அப்படின்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா ஹேர் வாஷ் கரெக்டாக பண்ணாமல் இருக்குது. வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க, அதுக்கு மேலே நம்ம இஷ்டம் தான். ஆனால் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் பண்ணிட்டா நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது அண்ட் ஸ்கின்னுக்குமே அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப் வந்து ஸ்கின்னை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டா அது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போ இந்த ஸ்மால் பம்ப்ஸ் அண்ட் பிம்பிள் கூட நான் எப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன்னா கரெக்டாக டபுள் கிளென்சிங் பண்ணிடுறேன். மேக்கப் போட்டால் மட்டும் டபுள் கிளென்சிங் பண்ணணும்னு இல்லை, சன்ஸ்க்ரீன் போட்டாலும் டபுள் கிளென்சிங் பண்ணிடணும். அண்ட் இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன்னா ரெகுலராக நயசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து மினிமலிஸ்டோட நயசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மினிமலிஸ்டோடது நல்லாயிருக்கும் அண்ட் ஆர்டினரியும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இது வந்து அந்த போர்ஸ்லாம் கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணும், ஆயிலினஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குன்னா இது நல்லாயிருக்கும். அண்ட் குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாம் இது கண்டிப்பாகவே போக்கிடும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து மினிமலிஸ்ட்டில் வந்து ஒரு பாட்டில் காலி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நயசினமைட் கூட நான் வந்து மினிமலிஸ்டோட 2% சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிளாக் ஹெட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ நான் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் பிம்பிள்லாம் வந்ததுன்னா அது கொஞ்சம் அப்படியே சப்ரெஸ் பண்ணி கொடுக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது நான் கண்டினியூ பண்ணுவேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான் வந்து காலி பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. அண்ட் இது கூட சேர்த்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ண மாட்டேன். இது போடுற நாள் அந்த ஃபேஸ் வாஷ் போட மாட்டேன், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல யூஸ் பண்ணுவேன். இதுவுமே நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு நாள் இது போடுறேன்னா அடுத்த நாள் நான் இதை போட மாட்டேன், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரே நாள் போட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். ஸோ அது பண்ணாதீங்க. ஸ்கின்ல குட்டி குட்டியாக ஸ்மால் பம்ப்ஸ் இருந்தால் மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நயசினமைட் சீரம் போட்டுட்டு இந்த மாய்ஸ்சரைசர் ஒரு லேயர் போட்டால் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் காம் ஆகும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஸ்மால் பம்ப்ஸ்லாம் போக போக ரெடியூஸ் ஆகிடும். தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஸ்கின் கேர், மேக்கப் அண்ட் மேக்கப் ஹால் வீடியோஸ்லாம் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.